வணக்கம். நீங்கள் கொள்ளு பார்த்துருப்பீங்க, என் கடையில் கூட வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. அதுக்கு பின்னாடி விவசாயி எந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்க, உழைக்கிறாங்க என்பது தெரியுமா? முடிச்சா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மற்ற விவசாயி எந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்க எனக்கு தெரியும். கொள்ளு விளைய பொதுவாக 3 மாதம் ஆகும். இது ஒரு தடவை உழுது வச்சுட்டா போதும். இது காடு மலை அதுவாக விளைஞ்சிரும். அப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் அறுவடை பண்ணிக்கலாம் அந்த கொள்ளை. இந்த கொள்ளு எப்படி போட்டு எடுக்குது இப்படி கற்றுக்குறேன். கருங்கடி வரங்க நம்ம வீட்டுக்கு வியாபாரம் போட்டு காட்டுக்கணும். கார்த்திகை மாதம் ஐப்பசி மாதம் மழை பெஞ்சா ஐப்பசி மாதம் போடலாம். ஐப்பசி மாதம் மழை இல்லைனாக்கா கார்த்திகை மாதம் போடலாம். கார்த்திகை மாதம் போட்டோம்னாக்கா லேட் மாதம் மழை பெஞ்சு அப்படின்னாக்கா நல்லா விளைஞ்சி போயிடும். அப்படி மாதம் அது மழை அதிகமாக பெஞ்சுனாக்கா திருகுச்சோட மாதிரி பெஞ்சு மழையில் கட்டி கரையன்னு இருக்கும். கொள்ளு நல்லா வச்சாது. கார்த்திகை மாதம்னாக்கா மழை ரொம்ப பெஞ்சாலும் கொள்ளு நல்லா விளைஞ்சிடும். நல்லா சொன்ன ராசி அடிக்கலாம். கொஞ்சம் திருவிழா விழுந்துச்சு அப்படின்னாக்கா வெறும் கொடி தான் வரும். கொண்டு கம்மியாகும். கையில தான் பிடுங்க முடியும். கையில் பிடுங்கலாம். இப்போ இதுகளில் இந்த ஓரக்காடுகள் இருக்கிறது நல்லா பெருசாக கடலுக்கு மாதிரி வந்துச்சுனாக்கா அருவாளை பிடிச்சி தான் இருக்கணும். இதெல்லாம் இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குங்க, கொஞ்சம் பச்சையாக இருக்கும் காயம். இப்போ இதில் நல்லா இருந்ததில் ராத்திரி காட்டு மாடு பூந்து தான் கொள்ளை காட்டாக நேஞ்சிட்டு காட்டிலே காணி ஓடிக்கிட்டே இருக்குது. அப்புறம் என்ன காவலுக்கு இந்த மாதிரி நம்ம அதை தூங்கின நேரத்தில் நேஞ்சி போயிட்டு முழிச்ச நேரம் எடுத்துட்டு வச்சுக்க வேண்டியது. இல்லைனாக்கா தின்னுட்டு போக வேண்டியது. அது தின்ன மிச்ச பகுதி நம்ம அதை மீதி எடுத்துக்க வேண்டியது. நம்ம தின்ன மிச்சதும் இது. அது தின்ன மிச்சம் தான் இது. கொள்ளுக்காய தாம்பு வச்சு ஓட்டினாங்களா? தாம்பு வச்சு நான் ஓட்டுனேன். கொள்ளுக்காய் நாங்கள் ஓட்டிட்டானே ஒரு சரியான போர் 2 போரே கொள்ளுப்பட்ட அடங்கி வச்சுருந்தோம். 6 மூட்டை 7 மூட்டை மொத்தம் அடிப்பாங்க. அப்போனா கிலோ 20 ரூபா 30 ரூபா 10 ரூபா 15 ரூபா. இப்போ 80 ரூபா கிலோ. 500 ரூபாய்க்கு அரை மூட்டை கொள்ள ஆசாரிகளுக்கு வேலை செஞ்சதுக்கு. அதான் இப்போ அந்த அந்த பீடா கிளவி செஞ்சதுக்கு பெருமாள் ஆசிரியருக்கு கொடுத்து செஞ்சது. இது நல்ல வெள்ளாமை. அன்னைக்கெல்லாம் 4-5 தான், 4-5 ரூபாய்க்கு தானே கொண்டு போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு விற்கிது 70-80. 80 ரூபாய் கிலோ. செலவு இல்லை. இது செலவு இல்லாத வெள்ளாமை தான். ஆனால் மழை நல்லா பெஞ்சுனாக்கா நல்லா தான் இது மாதிரி வரும். இது கொஞ்சம் மலையில் சிக்கிறதுனால பூரா தானே அந்த காட்டில எல்லாம் அப்படியே திருவிழோட போய் மலையேறி பட்டு கரையன்னு இருக்காது. இப்படி அடிக்க வர
அடிக்கிட்டு அப்படி அடிச்சா தான் நல்லது. சுச்சப்பா அது என்ன குட்டியை வெட்டுன மாதிரிக்கு குட்டியாக தான் வேணுமா? நான் அடிக்கிட்டா? போய் அடி, யார் இழுத்து பிடிக்கிறதுங்க? இந்த சின்ன பிச்சை மூணு அம்மா ரெண்டு பேர் பேசுகிறோம். எங்கள் ஆட்டம் உழுது சித்துக்கால் வெட்டி சொல்கிறேன். அம்மாட்ட கேட்கலாம். வீடெல்லாம் தெரியுங்களா அங்கே இப்படி புளியாம்பழம் கூட இல்லையாட்டு இருக்குது. இருந்தால் போன அடுத்த மாதிரி அது கொஞ்சம் புளியாம்பழம் இருக்குதா உனக்கு தோட்டம் சாக்கில் அல்லலாம் ஆள் இருக்குல்லையே அது வச்சுக்கணும். அந்த இதுகளை பெரும்படியாக அடிச்சு விட்டா காற்றுக்கு விட ஈஸியாக இருக்குது. இதா இதா விடுத்தாங்க இறக்காத இந்த பொட்டுகள்லாம் படிச்சு இதெல்லாம் அப்படியே அள்ளி வச்சு விலை இது புதுக்காய் குத்துது அடிச்சுதான் அங்கே போய் பிடுங்கலாம் இல்லை எங்கே வச்சாமி நல்லா ராசி இல்லைங்கிறவங்க ராத்திரி முட்டை ராசியில் வந்துடுவோம். நம்ம கரெக்டு கொடியாக ஓடியே இந்த கதி நல்லா இருக்குது. 2000 போட்ட ஒரு செலவு பத்தாதான் போதும் அப்புறம்